உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் பெருமழை கொட்டி தீர்த்து திடீர் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு ஒரு முழு கிராமமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதுபற்றி முழு தகவல்களுடன் இணைகிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், மேக வெடிப்பினால ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விரிவா சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது உத்தரகாண்ட் என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது என்று பார்த்தால் என்றால் ஆன்மீக தலங்கள், இயற்கையில் கொஞ்சம் மலைகள், அழகான நதிகள், தெளிந்த நீரோட்டம் என்பது மட்டுமல்ல, அங்கு எந்த அளவுக்கு அழகு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கிறது. அந்த ஆபத்துக்கள் அவ்வப்போது வெளியே தலை காட்டும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள் ஏற்படுகின்றன, சவால்களும் மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் தான் தற்பொழுது உத்தரகாண்டிலே இன்று ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஏற்பட்ட அந்த மேக வெடிப்பும் அதனை ஒட்டி வெளிவந்த காட்டாற்று வெள்ளமும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை குறைந்தபட்சம் 17 பேர், குறைந்தது 17 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்றும் 60க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 60க்கும் மேற்பட்டோர் மட்டுமல்ல, ஒரு கிராமமே காணவில்லை என்ற தகவல் தான் தற்போது உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உத்தரகாண்டிலே மேக வெடிப்பு என்றால் என்ன? மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட் மேகம் வெடித்து சிதறுகிறதா என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் மேக வெடிப்பு என்றால் பொதுவாக, அதாவது பௌதீக முறையில், இயற்பியல் முறையிலே சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இயற்பியல் முறையில் சொல்ல வேண்டும் என்றால், மேக வெடிப்பு என்றால் ஒரு பலூன் தண்ணீர் நிரம்பிய பலூன் இருக்கும்போது பலூனை ஒரு ஊசியால் குத்தும் போது அது வெடிக்கும் போது தண்ணீர் கொட்டும் அல்லவா? அதுதான் சுருக்கமாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அது போன்று அனல் காற்று, கீழிருந்து பூமியிலிருந்து செல்கின்ற வெப்பக்காற்றும் மேலே இருக்கின்ற தண்ணீர் திவலைகளுடன் இருக்கின்ற குளிர்காற்றும் ஒன்று சேரும் பொழுது ஒரே நேரத்திலே அழுத்தம் அதிகமாகி அந்த குறிப்பிட்ட மேகம் திடீரென உடைவது போல ஒரு சத்தம், மின்னல், இடி ஏற்படும். அந்த சத்தத்தின் வழியே அந்த தண்ணீர் அப்படியே கொட்டும். அதாவது ஒரு 20 சதுர கிலோமீட்டர் என்று எடுத்துக்கொள்ளும். 20 சதுர கிலோமீட்டரிலே திடீரென ஒரு மணி நேரத்திலே 20 to 25 சென்டிமீட்டர் மழை பெய்தால், அதாவது 200 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். அப்படி என்றால் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படும். மழை திடீரென பெருமழை, பெருமழை என்பார்களே, அப்படிப்பட்ட பெருமழை. தூத்துக்குடியில் கூட 2 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் பார்த்திருந்தால், சில ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடியிலும் இதே போன்று மிகப்பெரிய மழை கிளவுட் பர்ஸ்ட் மூலமாக ஏற்பட்டது. பொதுவாக இது போன்ற மேக வெடிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் மலைப்பகுதிகளில் தான் ஏற்படும். அதுவும் இந்தியாவிலே இமயமலை பகுதிகளில், குறிப்பாக இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் அடிக்கடி ஏற்படும். உத்தரகாண்டில் எது வருகிறதோ இல்லையோ, ஆண்டுதோறும் இந்த கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு, திடீரென காட்டாற்று வெள்ளம் போன்றவை ஏற்படுவது என்பது சகஜமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கிளவுட் பர்ஸ்ட் மூலமாக, இந்த பயங்கர மேக வெடிப்பின் காரணமாக கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை, ஒரு மணி நேரத்திலே 60 நிமிடங்களில் 300 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இந்த 300 மில்லிமீட்டர் மழை என்பது மிகப்பெரிய மழை. அதாவது சென்னையிலே வெள்ளம் வந்தபோது எந்த அளவுக்கு தண்ணீர் வந்தபோது அது போன்று 3 மடங்கு தண்ணீர் ஒரு மணி நேரத்திலே பெய்திருக்கிறது என்றால் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்திருக்கும். அப்படிப்பட்ட பெருமழை அங்கு பெய்திருக்கிறது. அந்த மழையின் காரணமாக ஒரு கிராமமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தின் பெயர் தராலி என்ற கிராமம் உத்தரகாண்டிலே இருக்கிறது. கீர்கங்கா என்ற நதி, அந்த கீர்கங்கா என்ற நதியே தெரியவில்லை. அந்த ஆற்றங்கரையில் கரை புரண்டு ஓடும் என்பார்களே, அந்த கரையெல்லாம் புரண்டு கரையே தெரியாமல் ஓடி சென்று விட்டது. தற்போது இல்லை அங்கு தற்போது என்ன இருக்கு என்றால், சேரும் சகதியும் அடித்து வரப்பட்ட, மலைப்பகுதியில் அடித்து வரப்பட்ட சேரும் சகதியும் தான் பல இடங்கள் இருக்கின்றன. அந்த சேரும் சகதிக்குள், அந்த சகதியான வெள்ளத்தில் தற்போது பல வீடுகள் மூழ்கி இருக்கின்றன. அந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்களிலே நம்பர் 1 ட்ரெண்டிங்காக சென்று கொண்டிருக்கின்றன. தற்போது எங்கு பார்த்தாலும் கிளவுட் பர்ஸ்ட், உத்தரகாண்ட், காட்டாற்று வெள்ளம் போன்றவை தான் தற்போது பெரிய அளவு தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த காட்சிகளை நாமும் பார்ப்போம். முதலில் அந்த அதிர்ச்சி காட்சிகளை, அந்த பிரீத், அதாவது அந்த இயற்கையான சத்தத்துடன் முதலில் பார்ப்போம். பார்த்த பிறகே நாம் பல விளக்கங்கள், ஏன் ஏற்பட்டது, தற்போது நிலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தற்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இதனால் தான் பிரதமர் முதற்கொண்டு, உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு அனைத்து அரசு இயந்திரங்களும் தற்போது உத்தரகாண்ட் நோக்கி திரும்பி இருக்கின்றன. உத்தரகாண்ட் என்றாலே ஏற்கனவே பல முறை ஏற்பட்டிருக்கிறது, பல அழிவுகளை சந்தித்திருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியும்
மிகப்பெரிய அளவுக்கு அந்த உத்தரகாண்டிலே நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது. பெரிய அளவுக்கு நமது நேர்கள் உங்கள் பங்களிப்புடன் சத்தியம் தொலைக்காட்சி மிகப்பெரிய உதவியை எல்லாம் செய்து பிரதமரிடம் பாராட்டு பத்திரமும் வாங்கியிருக்கிறது என்பதையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். அந்த வகையில் தான் தற்பொழுது மீண்டும் இந்த உத்தரகாண்ட் சம்பவம் பிரதமர் தற்போது பேசி உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகிறார். உள்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாதுகாப்பு துறைகளும், இந்திய ராணுவம், அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF, அதே போன்று SDRF மாநில பேரிடர் மீட்பு படை SDRF, அதே போன்று இந்தோ திபோத்தியன் எல்லை பாதுகாப்பு படை ITBP என்பார்கள் அவர்கள் ITBP, அதே போன்று உள்ளூர் போலீசார், தீயணைப்பு படையினர் என கிட்டத்தட்ட 7-8 பாதுகாப்பு படைகள் அந்த இடத்திலே தற்போது மீட்பு தேடல் மற்றும் மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது முதலில் இந்த காட்சிகளை பார்ப்போம். முழு திரையிலே தற்போது காட்சிகள் நமக்காக வர இருக்கின்றன. காட்சிகளை பார்த்து கொண்டே அதற்கான விளக்கங்களையும் நாம் பார்ப்போம். இது நமக்கு பிரத்யேகமாக அந்த கிடைத்த முதல் காட்சிகள். அந்த முதலிலே கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டவுடன் அந்த நீர் அடித்து, அந்த வெள்ள நீர் அடித்து வருகின்ற காட்சிகள் தற்போது பார்க்கலாம். மேலே மலையில் இருந்த ஒருவர் எடுத்த வீடியோ காட்சிகள் இவை. அதை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு வேகமாக அந்த தண்ணீர் வருகிறது என்று பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட 1 மீட்டர் என்றால் 3-3.25 அடி என்று கூறுவார்கள். பொதுவாக தோராயமாக எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 10 மீட்டர் உயரம் அளவிற்கு அந்த தண்ணீர் அடித்துக் கொண்டு வருகிறது. அந்த பேரா பெருமழை பெய்து அந்த மழையின் வேகத்திலே 10 மீட்டர் உயரத்திற்கு அந்த கீர்கங்கா நதி, அந்த நதியின் பெயர் கீர்கங்கா நதி ஆறு என்றார்கள், கீர்கங்கா ஆறு என்பார்கள். அந்த ஆற்றையே மறைத்து கொண்டு வரும் அளவுக்கு அந்த தண்ணீர் அடித்துக் கொண்டு பீச்சு கொண்டு வருகிறது. அந்த வேகத்தை தான் பார்த்தோம். தற்போது முழு திரையில் பார்க்கலாம், முழு திரையிலே பார்க்கலாம். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி அடித்துக் கொண்டு வருகிறது. அருகிலே அந்த காட்டாற்று வெள்ளத்திற்கு கண்ணே தெரியாது என்பதால் தான் காட்டாற்று போல் வருகிறது என்பார்கள். கண் தெரியாமல் வருகின்றது, கண் மண் தெரியாமல் வருகின்ற வேகத்தை தான் காட்டாற்று வெள்ளம் என்போம். பாருங்க, அந்த வேகத்திலே வரும்பொழுது எதிர்படுகின்ற சாலை, வீடு, நதி, உணவு விடுதிகள், மிகப்பெரிய சிறப்பு விருந்தினர் மாளிகைகள் என அனைத்தும் அடித்து துவம்சமாக்கி கொண்டு வருகிற அந்த காட்டாற்று வெள்ளம். பாருங்க, அதன் வேகத்தை பாருங்கள். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்கள். இதை பார்க்கும்போது என்ன நடந்திருக்குமோ, இத்தனை பேர் உள்ளே இருந்தார்களோ என்ற கேள்வி அனைவர் மனதிலும் வருவதற்கு இயற்கைதான். ஆனால் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படலாம் என கடந்த 3 நாட்களாகவே தொடர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் அந்த இடங்களிலிருந்து வெளியே பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டார்கள் என்ற ஆறுதல் தரக்கூடிய தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் உத்தரகாசி மாவட்டத்திலே உள்ள அந்த தராலி கிராமம் முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள், உணவு விடுதிகள், சிறப்பு விருந்தினர் மாளிகைகள் என பல எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு சொல்கிறார்கள். முதலில் 10 என்றார்கள், பிறகு 20 என்றார்கள், இப்போது 80க்கும் மேற்பட்ட வீடுகளை காணவில்லை என்கிறார்கள். எனவே என்ன நடந்தது என்பதை தற்போது நீங்கள் பார்க்கின்ற காட்சி, அந்த சேரும் சகதியும் அந்த காட்டாற்று வெள்ளம் அடித்து சென்ற பிறகு தற்போது இடத்திலே முழுவதுமாக ஏதோ சாலை போட்டது போல் இருக்கிறது. இது சாலை அல்ல நேர்களே, இது சாலை அல்ல, சேரும் சகதியும் கலைந்த பகுதி. அந்த ஆறு தற்போது சேரும் சகதியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அடித்து சென்றிருக்கிறது, அடித்து சென்று கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இந்த மேக வெடிப்பு ஏற்பட்டவுடன் அந்த பேரா பெருமழை அந்த குறிப்பிட்ட 10 சதுர கிலோமீட்டர் 20 சதுர கிலோமீட்டர் பகுதியில் பெய்து அதனுடைய வேகம் அடித்து கொண்டு கீழே வந்து விட்டது. மலைப்பகுதியாக இருப்ப கிடுகிடுவென கீழே ஓடி வந்து அந்த பாருங்க, இந்த இடத்திலெல்லாம் கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமம் இருந்த பகுதியெல்லாம் தற்போது நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல வீடுகள், உணவு விடுதிகள் இந்த சேரும் சகதிக்குள்ளே கீழே புதைந்து இருக்கின்றன, மண்ணில் புதையுண்டு இருக்கின்றன என்பதை தான் தற்போது இந்த காட்சிகளை பார்க்கவும் நமக்கு புரிகிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது பாருங்கள். அந்த வீடுகள் எல்லாம் தண்ணீர் சேரும் சகதியும் உள்ளே நுழைந்து விட்டன. அந்த வீடுகள் யாரும் இருந்தால் அவ்வளவுதான், அவளுடைய கதி அவ்வளவுதான் என்று கூறலாம். அந்த அளவுக்கு பாதிப்பு. ஆனால் ஏற்கனவே கூறியது போல எச்சரிக்கை கடந்த 2 தினங்களாகவே இங்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்படலாம் என கூறப்பட்டிருக்கிறது, காட்டாற்று வெள்ளம் வரலாம் என கூறப்பட்டது. இதனால் அங்குள்ளவர்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டனர். இருந்தாலும் அந்த சேரும் சகதியமாக ஒரு ஆறு
தற்போது சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. இந்த இடத்தை இது போன்ற பல சம்பவங்கள் ஏற்கனவே இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதால் அங்கு உள்ள பாதுகாப்பு படையினரும் சரி, இந்திய ராணுவத்தில் உடனடியாக சென்று எப்படி மீட்க வேண்டுமோ என்ற பணிகளை எல்லாம் செய்து விடுவார்கள். ஆனால் பொதுமக்களும் இதற்கு பழக்கமாகிவிட்டார்கள். இது போன்ற இயற்கை பேரிடர்களை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். எனவே இதை அவர்கள் சந்தித்து தற்போது சமாளித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் தற்போது நமக்கு வரும் தகவல்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. 17 பேர் பலி, குறைந்தது 17 பேர் பலி என கூறியிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் நூற்றுக்கணக்கானோர் எங்கு என்றால் பல சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம். எனவே எத்தனை பயணிகள் வந்தார்கள், யாரெல்லாம் எங்கு இருந்தார்கள், எந்த உணவு விடுதியில் எவ்வளவு பேர் தங்கியிருந்தார்கள் என்றால் உணவு விடுதியில் தங்குவோர் எல்லோருக்குமே கணக்கு காட்டுவதில்லை. பல இடங்களிலே எத்தனை பேர் தங்குவார்கள் என்றும் சொல்வதில்லை வெளியே. எனவே எத்தனை பேர் என்று தற்போது அந்த கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு அறை முதல் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநில பேரிடர் மீட்பு படை, அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படை, காவல்துறை அதிகாரிகள் என அனைவரும் அந்தந்த முதலமைச்சரின் தலைமையிலே புஷ்கர் குமார் தாமி அவர்தான் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய அலுவலகத்தை சத்தியம் தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் கொடுத்த தகவல் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து மீட்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. தேடல் மற்றும் மீட்பு பணிகளை பாதுகாப்பு படையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த காட்சிகள் தான் நமக்கு முதல் காட்சிகளாக வந்து கொண்டிருக்கின்றன. நேர்களே, அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்திலே மீட்பு காட்சிகள், நமக்கு வீட்டுக்குள் இருந்தவர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற மீட்பு படையினர் காப்பாற்றுகின்ற காட்சிகள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கத்திலே அந்த புகைப்படங்களை வைத்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவர்கள் ஆய்வு நடத்தி ஆராய்ச்சி என்ன செய்வது, அடுத்து என்ன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற காட்சிகள். மற்றொரு காட்சியும் சேரும் சகதியுமாக அந்த கீர்கங்கா ஆறு மாறி இருக்கின்ற காட்சிகள் என வந்து கொண்டிருக்கின்றன. 3 விதமான காட்சிகள், கேமரா 1, கேமரா 2, கேமரா 3 என்று 3 விதமான கோணங்களிலே அங்கு நடைபெறுகின்ற தற்போது என்ன இருக்கிறது, தற்போது உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள அந்த கீர்கங்கா நதியும் அந்த தராலி கிராமமும் எப்படி இருக்கிறது என்ற காட்சிகளை தான் தற்போது நாம் முழு திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் போர்ஸ் என்று அழைக்கிறார்கள். SDRF மாநில பேரிடர் மீட்பு படை, அதே போன்று NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ போர்ஸ் என்று அழைக்கப்பட்ட NDRF என்ற தேசிய பேரிடர் மீட்பு படை என அனைவருமே தற்போது அமர்ந்து இந்த தீவிர மீட்பு பணியில் இருக்கிறார்கள். தேடல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்றால் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக மாறுமோ என்ற ஒரு அச்ச நிலை அங்கு காணப்படுகிறது. என்றால் அந்த கோணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், அந்த ஆறுகளுடைய 3வது இந்த முதல் காட்சியை பார்க்கும் பொழுது அந்த சேற்றுக்குள் முதந்துள்ள பல வீடுகளின் மாடி பகுதி மட்டும், தலை பகுதி மட்டும் தான் தெரிகின்றன. பல வீடுகளில் பாருங்கள், அந்த பல வீடுகளின் மேல் பகுதி மட்டும் தான் இருக்கின்றன. கீழ்ப்பகுதி எல்லாம் சேரும் சகதியமாக இருக்கின்றது. இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது. உள்ளே இருந்தவர்கள் வெளியே வந்து விட்டார்கள் என்ற தகவல் நிச்சயம் மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரக்கூடியவைதான். ஆனால் வரவில்லை என்றால் என்ன ஆகியிருக்குமோ என்ற அச்சம் அனைவர் மனதையும் கண் கலங்க வைக்கும், அனைவரையும் ஆடி போய்விட செய்கிறது என்பதுதான் உண்மை. அதனுடைய வெளிப்பாடு தான் தற்போதைய அந்த கூட்டங்கள். என்றால் இது போன்ற நிகழ்வு நடைபெறும் போது இவ்வளவு பெரிய பிரதமர், அதே போல் நீங்கள் பார்க்கலாம் மிக சிறப்பான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி இருந்தது அந்த கீர்கங்கா நதி, அமைதியாக ஓடுகின்ற நதி. அந்த பேரிடர் ஏற்படுவதற்கு முன் இருந்த காட்சி, முன்பு அந்த அந்த காட்டாற்று வெள்ளம் ஓடிய பிறகு அந்த சேரும் சகதியுமாக அந்த பகுதியே மாறி இருக்கிறது. எத்தனை வீடுகள் காணவில்லை பாருங்கள் நேயர்களே. மிக தெளிவாக முதல் காட்சிகளாக மிக தெளிவான காட்சிகளை தற்போது நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். முன்பு பின்பு என மிக தெளிவாக நமது தயாரிப்பு அணி மிக சிறப்பான ஒரு காட்சியை கொடுத்து மிக எளிமையாக இந்த பேரிடர் எப்படி இருந்தது என்பதை மிக எளிமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எப்படி கட்டிடங்கள் நிறைந்து அந்த ஆறு நடுவிலே ஓடிக்கொண்டிருக்கிற காட்சிகளை தான் பார்க்கிறோம். தற்போது அந்த காட்டாற்று வெள்ளம் வந்த பிறகு மேக வெடிப்பும் பெருமடியும் சேர்ந்து அந்த காட்டாற்று வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பேரழிவு என்பார்களே, அது போன்ற பல வீடுகளை காணவில்லை. நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடுகள் எல்லாம் அந்த ஆற்று வெள்ளத்தில் அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த ஆற்றின் அடியிலே புதைந்திருக்கின்றன. பல மாடிகள் கூட, மாடி கட்டிடங்கள் கூட அதிலே புதைந்திருக்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.
அந்த கிராமமே அப்படியே மூழ்கி இருக்கிறது என்ற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, மேலும் பல காட்சிகள் அங்கிருந்து நேரடியாக நேர் அலையிலே தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றன. தற்போது மீட்கப்பட்டவருக்கு மருத்துவமனையிலே முதல் உதவி சிகிச்சையை அந்த ராணுவ மருத்துவர்கள், அந்த பேரிடர் மீட்பு படையின் மருத்துவர்கள் தற்போது அந்த காட்சிகளை தான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் காட்சிகள். அந்த வீட்டிற்குள் அந்த சேரும் சகதியுமாக புதையுள்ள வீட்டில் உள்ளவர்களை மீட்டு வெளியே கொண்டு வரும் காட்சிகள் என முதல் காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தற்போது உடனுக்குடன் உத்தரவுகள், என்ன செய்ய வேண்டும், எப்படி மீட்க வேண்டும், யாரை எங்கு அனுப்ப வேண்டும், ராணுவம் எங்கு செல்ல வேண்டும், அதே போன்று SDRF எங்கு செல்ல வேண்டும், NDRF எங்கு செல்ல வேண்டும், தீயணைப்பு படை எங்கு செல்ல வேண்டும் என ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளை பணிகள், கட்டளை இடுகின்ற அந்த உத்தரவு, கண்ட்ரோல் ரூம் என்ற அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தற்போது ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. என்றால் ஒவ்வொரு நொடியும் தற்போது ஒரு உயிர்காக்கும் நொடியாக பார்க்கப்படுகிறது. என்றால் எந்த பார்த்தோம். அதே உத்தரகாண்டிலே சுக்கி என்ற பகுதி, அந்த சுக்கி பகுதியிலே பார்க்கலாம் எப்படி அந்த காட்டாற்று வெள்ளம் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றால் தொடர்ந்து அங்கு மழை பெய்து கொண்டிருப்பதால் பெருமழை அடுத்த பகுதியிலும் அடித்து கொண்டு ஓடி வருகின்ற காட்சிகள். சுக்கி, உத்தரகாண்டிலே சுக்கி பகுதியிலே அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அடித்து வருகின்றது வெள்ளம் என்று ஒரு பக்கத்திலே பார்த்துக்கொண்டால் சுக்கி, மற்றொரு பக்கத்தில் தராலி என்ற இரண்டு காட்சிகள். இரண்டு இடங்களிலே இந்த மேக வெடிப்பின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று கீர்கங்கா நதி, அதே போன்று இன்னொரு மந்தாகினி நதி என்ற ஒரு நதி இருக்கிறது. அந்த மந்தாகினி நதியிலும் தற்போது பெருமழை பெய்து பெருவெள்ளம் நேற்று ஏற்பட்டது. இன்று தற்போது சுக்கியில், உத்தரகாண்டில் உள்ள சுக்கியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்டாற்று வெள்ளம் அடித்து வருகின்ற வேகத்தை பாருங்கள். வேகத்தை பார்க்கும் பொழுது நம் மூச்சே நின்றுவிடும் என்பார்களே, அது போன்ற ஒரு வேகம். உண்மையிலே காட்டாறு என்றால் கண் மண் தெரியாமல் ஓடி வருகின்ற வேகத்தை தான் காட்டாற்று வேகம் என்பார்கள். அந்த காட்டாற்று வேகத்தை நம்மால் இங்கு உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதிர்ச்சி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, முதல் காட்சிகளாக பிரேக்கிங் செய்தியாக உத்தரகாண்டில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தின் பல பகுதிகளிலே ஏற்படுகின்ற அந்த மேக வெடிப்பும் பெருமழையும் அதனால் ஏற்படுகின்ற தொடர் காட்சிகளையும் நாம் முதல் காட்சிகளாக, பிரத்யேக காட்சிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்களே. ஒரே நேரத்திலே இரண்டு இடங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு அந்த காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக பேரழிவு ஏற்பட்டிருக்க என்பார்களே, அது போன்ற ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை குறைந்தது 17 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோரை தேடிக்கொண்டிருக்க கூறியிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. எனவே அடுத்தடுத்து மேகடிப்பால் தாராளி அருகே ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த மண் சரிவை அடுத்து, நிலச்சரிவு, காட்டாற்று வெள்ளத்தை அடுத்து தற்போது சுக்கி என்ற பகுதியிலும் ஏற்பட்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. அடுத்தடுத்து வருவதால் உண்மையிலேயே உத்தரகாண்ட் மாநிலமே தற்போது நிலை குலைந்து போயிருக்கின்றதான் கூற வேண்டும். உச்சக்கட்ட எச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய வானிலை ஆய்வு மையம், IMD என்று அழைக்கப்படுகின்ற இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ற இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை செய்தியை கொடுத்திருக்கிறது. அடுத்த 2 தினங்களுக்கு எல்லோ அலர்ட் என்று அறிவித்தாலும் ரெட் அலர்ட்டும் கொடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். என்றால் மழை பொழிவு நிச்சயம். எந்த அளவுக்கு என்பதை கணிக்க முடியாததால் எந்த அளவுக்கு வேணாலும் இருக்கலாம், ஜாக்கிரதையா இருங்கள் என கூறியிருக்கிறார்கள். எனவே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உடனுக்குடன் அங்கு அனைத்து உதவிகளும் செய்வதற்கான ஏற்பாடுகளை பாதுகாப்பு படையினர் செய்திருப்பதாக இந்திய ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம். எனவே முழுமையான தேடல் மற்றும் மீட்பு பணிகள் அங்கு முழு வீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் காட்சிகளை பார்த்து நாம் அடுத்தடுத்து இது தொடர்பான நேரடி தகவல்களை அங்கிருந்து பிரத்யேகமாக காட்சிகளை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களை நிச்சயமாக வழங்கிக் கொண்டிருப்போம். நேர்களை